எல்லாருமே ஏங்க, கூப்பிட்டு ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க. கல்யாண வீட்டுல கூட அரசியல் பேசுற காலமா போச்சு. கேத வீட்டுல கூட அரசியல் பேசுற காலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பிறந்த நாள் சந்தோஷமான ஒரு விழாவை கொண்டாடும் போது அதுல அரசியல் பேசுறதுல என்ன தப்பு? எனக்கு ஒன்னும் புரியலத்தான். இல்ல சொல்லிட்டாரு பாத்தீங்களா, கல்யாண வீடா இருக்கட்டும், கர்மாந்திர வீடா இருக்கட்டும், அரசியல் பேசுற சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையை உருவாக்குனது யாருன்றது சொல்ல மறந்துட்டாரு. திராவிட மாடல்கள் தான். புரியுதுங்களா? அது கர்மாதிரி வீடா இருந்தாலும் சரி, அது கொடியை போட்டு அவங்க அங்க போயிட்டு அரசியல் பேசுவாங்க. கல்யாண வீடா இருந்தாலும் அங்க போய் அரசியல் பேசுவாங்க. அது திராவிட மாடல். அது சொல்லிட்டாரு. கரெக்டு தான் அது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நபிகள் நாயகம் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உயிருக்கு மேலானவராக பார்க்குறாங்க. அந்த நிகழ்வுல நீங்க எல்லா இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள், இஸ்லாமிய சமுதாய தலைவர்கள்னு சொல்ல மாட்டேன் நான் அவங்கள. அமைப்பினுடைய தலைவர்கள், இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்கள் அவ்வளோதான். அவங்கள எல்லாருமே நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க. நீங்க கூட்டு வச்சு இன்னைக்கு விழா நடத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இஸ்லாமியர்களுக்கு நான் எப்பவும் வலதுபுறமா இருப்பேன், இடதுபுறமா இருப்பேன், முதுகுல தூக்கி வச்சு சுமப்பேன், இப்படியெல்லாம் டைலாக் விட்டுருக்கீங்க. வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கீங்க. நீங்க வாக்குறுதி ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றல.